ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் அருள். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் வச்சு ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் கிரேவி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி like the video, share the video and subscribe. கிரேவிக்கு தேவையான கேஷ்யூஸ் வந்து ஒரு 15 to 20 கேஷ்யூஸை நான் ஒரு ½ அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து நம்மளுடைய டிஷ்ஷுக்கு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அப்புறமா டொமேட்டோவை கூட நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு வந்து டைமையும் குறைக்கும், அப்புறம் சீக்கிரமாக வேகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு 250 கிராம் பன்னீர் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியே ரெடியாக வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ பண்ண போகிறது பட்டர் பன்னீர் மசாலா. அதுக்கு நம்ம வந்து பட்டரை ஃபஸ்ட்டு நல்லா உருக்கிக்கலாம். பாருங்கள், பட்டரை உருக்கி இதில் வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பட்டர் உருகிற வரைக்கும். வெங்காயத்தை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கிரேவியில் வந்து வெங்காயம் ஃபைனலாக கிரேவியில் தெரியக்கூடாது. அதனால் ரொம்ப சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாவும் அதே மாதிரி தான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்துட்டு ஒரு ஸ்வீட்டிஷ், ரொம்ப க்ரீமியான ஒரு டிஷ்ஷு. ஸோ இதில் வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் மீடியமாகவே காரம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் நம்மளுக்கு வேகிறதுக்கு தேவையான ஃபுல் பட்டரில் வந்து அவ்வளோ இது கிடைக்காது. அதனால் ஆயிலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு க்ரீமியான ஒரு டிஷ் அப்படின்றதுனால தான் நான் டொமேட்டோவை கூட அரைச்சி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த சாப்பிடும்போது ரொம்ப ஒரு அரைச்ச ஃபீல் ஃபுல்லாகவே வந்து வெந்து ஸ்மாஷ் ஆன மாதிரி இருக்கணும். அதனால தான். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு நம்ம வெங்காயம். இப்போ ஒரு 1½ டீஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து ஒரு பெரிய கேப்சிகத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. அதுவும் ஆனால் வந்து நம்மளுக்கு பச்சை பச்சையாக தெரியக்கூடாது. அதனால தான் இது இன்னும் கொஞ்சம் கூட வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நல்ல கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு கொத்தமல்லி பொடி சேர்க்கும்போது அது நல்லா கட்டியாக இருக்கும் நம்ம குழம்பு. அதனால இது வந்து நம்ம கூட கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பட் எனிவே இது ஒரு க்ரீமியான ஒரு ஸ்வீட்டிஷ் டிஷ்ஷு. அதனால் நீங்கள் வந்து சில்லி பவுடர் சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எப்போதுமே வந்து பன்னீர் பட்டர் மசாலா, இந்த சிக்கன் லைக் பட்டர் சிக்கன், இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு ஹோட்டல் டிஷ் அப்படின்ற ஃபீலே இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் கூட ஈஸியாக டேஸ்டியாக சூப்பராக செய்யலாம். நீங்களும் வந்து இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே டேஸ்ட்டில் வரும் அப்படின்னு நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம டொமேட்டோ அரைச்சி வச்சுருக்கிறது இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் லைட்டான எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கேஷ்யூவோட பேஸ்ட்டை வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இது இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அதனால் இதை வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இதுதான் அந்த க்ரீமியான ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, நல்ல எம்மியாக டெலிஷியஸாக இருக்கும். நம்ம ஹோட்டல் ஸ்டைலை விட சூப்பராக வந்துடும். பாருங்கள், இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி. இப்போ இதை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வருது. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். உப்பு பார்த்துக்கோங்க, டேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லா சைடும் நல்லா உப்பு போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ இதை நம்ம வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். நல்லா கொதிச்சு வரணும். ஏன்னா பன்னீர் வந்து நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா பன்னீர் ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி கட்டியாயிடும். ஸோ பன்னீர் வேகிறதுக்கு டைம் கொஞ்சம் தான் எடுக்கும். அதனால நம்ம இந்த கிரேவியை வந்து நல்லா குக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டே. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக பட்டரை எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே இது ரொம்ப 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 பிடிக்கும். இப்போ நல்லா எல்லாமே நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இது கூட பன்னீரை ஆட் பண்ணிடலாம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணுற டைம் ரொம்ப கம்மி. ஸோ பன்னீர் வந்து பார்த்து ஆட் பண்ணுங்கள். உடஞ்சிடவும் கூடாது, கட்டியாகவும் ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 4 to 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ளேவருக்காக மேத்தி லீவ்ஸ் வந்து கையில் நல்லா உள்ளங்கையில் எடுத்து நல்லா கசக்கி இது உள்ளே சேர்த்துடுங்க. அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான், இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ஐட்டம்ஸாக இருந்தால் கூட நம்ம வீட்டில் பண்ணும்போது சேர்க்காததுனால தான் நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது அது ஸ்பெஷலாகவும், வீட்டில் சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லாத மாதிரியும் நமக்கு தோணும். ஸோ சின்ன சின்ன பொருள் தான், அதையும் நம்ம வீட்டில் நம்ம சேர்த்து பண்ணோம் அப்படின்னா ஹோட்டல் மாதிரியே செம்மையாக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா, இப்போ எவ்வளோ அழகாக க்ரீமியாக நல்ல ஃப்ளேவர்டாக கலர்ஃபுல்லாக நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம இன்னொரு ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீம். நமக்கு வந்து நல்ல ஒரு டெட்ரா பேக்கில் கடையில் கிடைக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ க்ரீம் சேர்த்துருக்கோம். லாஸ்ட்டில் ஒரு டச்சப்காக கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இவ்வளோ தாங்க நம்ம பன்னீர் பட்டர் மசாலா. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து எல்லா ஃபுட்டோடையும் வரும். சப்பாத்தி கூட சாப்பிடலாம், தோசை, இட்லி, ரைஸ், பிளாண்ட் ரைஸ், நம்மளுக்கு கீ ரைஸோ ஜீரா ரைஸோ அப்படியெல்லாம் பண்ணணுன்னா இது ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் எங்களுக்கு கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பெஷல் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோம். அது வந்து நம்ம கரம் மசாலா. இது வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவரை கொடுக்கும். ஏன்னா கரம் மசாலா நான் வீட்லேயே செஞ்சு வச்சுருக்கேன். எல்லா பொருளுமே ஆல்ரெடி வேக வச்சு மீன்ஸ் நம்ம வறுத்து அரைச்சது. லாஸ்ட்டாக நம்ம சேர்த்தோன்னா நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவர் இருக்கும். அதனால் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, சூப்பரான டெலிஷியஸான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கப்புக்கு மாற்றிடலாம். நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுவீங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான டெலிஷியஸான டிஷ்ஷோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் அருள். டேக் கேர். பாய் பாய்.